நம்முடைய ஒரு மருத்துவ முறை இருந்தது. நமக்கு ஏதாச்சும் அடிபட்டாலோ கீறல் அடைந்தாலோ அந்த இடத்தில் நம்முடைய உமிழ்நீரை தொட்டு வைப்போம். அப்படி வைத்தால் இரத்தம் கசிவது நின்றுவிடும், சீல் எதுவுமே வராது, சீக்கிரமாக குணமடையும் என்ற ஒரு நோக்கத்துடன் இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒருவரை தன்னுடைய உமிழ்நீரின் மூலமாக அவர் குணப்படுத்துகின்றார். இயேசு யாரையாவது குணமாக்குகிறார் என்றால் உடனடியாக குணமாக்கி விடுவார். எவ்வாறு என்றால் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவோ அல்லது அந்த மனிதர் இயேசுனுடைய ஆடையை தொடுவதன் மூலமாகவோ அல்லது இயேசு அவர்களை தொட்டு குணப்படுத்துவார். ஆனால் இந்த குணமாக்குதல் நிகழ்ச்சி பல நிலைகளில் நடைபெறுகின்றது. அதாவது முதலிலே அந்த மனிதரை தனியாக அழைக்கின்றார், தனது உமிழ்நீரை மண்ணோடு சேர்த்து குழப்புகின்றார், அதை எடுத்து அந்த மனிதருடைய நாக்கிலும் அதே போல காதுகளிலும் தொடுகின்றார். அதன் பிறகு அவர் எப்பாத்தா என்று சொல்கின்றார். அதன் பிறகு அந்த மனிதன் குணமடைகின்றார். இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், குணமாக்குதல் என்பது பல்வேறு நிலைகளை தாண்டி தான் நடைபெறுகின்றது. பல வேளைகளில் நாம் கோவிலுக்கு செல்கின்றோம், கடவுளை வழிபடுகின்றோம். எதற்காக என்றால் என்னுடைய வாழ்க்கையிலேயே சீக்கிரமாக ஏதாச்சும் நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாச்சும் குணமாக்குதல் நடைபெற வேண்டும் என்று சீக்கிரமாக நாம் எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு கேட்பது முறையானது கிடையாது. இவ்வாறு பல்வேறு நிலைகள் தாண்டித்தான் நம்முடைய அந்த குணமாக்குதல் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். பல வேளைகளிலேயே அந்த குணமாக்குதல் நிகழ்ச்சி காலம் தாழ்த்துகின்ற பொழுது, நேரம் தாழ்த்துகின்ற பொழுது நாம் அதை விரும்பவே மாட்டோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இயேசு இன்று பல்வேறு நிலைகளில் தான் அந்த மனிதரை குணப்படுத்துகின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையின் குணமாக்குதல் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றால் அந்த பல்வேறு நிலைகளை தாண்டி தான் நம் குணமாக்குதல் நிகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதை தாங்குவதற்கான பொறுமையையும் மன உறுதியையும் நம்மிடமே பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.